Hey guys, welcome back to my channel. Last வீடியோவில் என்னோட ஹால்தி என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷனுக்கெலாம் நான் எப்படி ப்ளவுஸ் அண்ட் லெஹங்கா டிசைன் பண்ணியிருந்தேன்றதை உங்ககிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய முகூர்த்தம் லுக்கை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ்லான்றதை உங்ககிட்ட காட்ட போகிறேன். மார்னிங் முகூர்த்தம்க்கு நான் ஃபஸ்ட்டு வேர் பண்ணியிருந்த சாரீ இந்த சாரீ தான். டார்க் க்ரீனில் டார்க் பிங்க் காம்போ வரும். இந்த சாரியோட பேட்டர்ன் எப்படின்னா ஹாஃப் சாரீ மாடலில் வந்து வரும். வேஸ்ட் கிட்டேருந்து பிங்க் ஷேடில் வரும். இந்த சாரியோட பல்லு வந்து ஃபுல் பிங்க்கில் தான் இருக்கும், வித் கோல்டன் சாரியோட மாங்காய் டிசைனோட இருக்குது ப்ரிண்ட்டு. இந்த சாரியோட ப்ளவுஸை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ். ஃபுல் பிங்க்கில் இருக்கும், டார்க் பிங்க்கில். இதுக்கு வந்து நான் ஃபுல் க்ரீன் அண்ட் கோல்டனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். செக்குடு மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸ்டோனை சுற்றி வந்து ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். நெக்லைனுக்கு என்ன பேட்டர்ன் பேக்கில் கொடுத்துருக்கணும் அதே தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இந்த சாரியை கட்டிட்டு போயிட்டு தான் நான் வந்து என்னோடய கூரை சாரீ, அதாவது முகூர்த்தம்க்கு தாலி கட்டுற டைமுக்கு கூரை சாரீ கட்டுவாங்கள்ல, அந்த சாரியை நான் இந்த சாரீ கட்டிட்டு போய் தான் வாங்கினேன். இதுதான் என்னோடய கூரை சாரீ. காட்டனில் தான் எடுத்திருந்தாங்க. எல்லாருமே இந்த கூரை சாரீக்கு வந்து ஒயிட் ஆர் ரெட்டில் தான் வந்து ஆர் மெரூனில் தான் வந்து ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இதுவும் லைட்டாக ரெட்டு அண்ட் பிங்க் ஷேடில் தானே வருது. இதுக்கு க்ரீனில் போட்டால், டார்க் க்ரீனில் போட்டால் ப்ளவுஸு நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டார்க் க்ரீனில் தான் வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து ரெட் வித் கோல்டனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக் வந்து கொஞ்சம் ஹை நெக் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து நெக்லைனை சுற்றி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அது கீழே ஆர்ச் மாதிரி டிசைன் பண்ணி அதுக்குள்ளே கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் அக்னியை சுற்றி வர மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து கல்யாண பொண்ணோட ஒர்க் பண்ணிவிட்டு ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு வெளியே வந்து ஃபுல் செக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட் ஹேண்டில் வந்து கல்யாண மாப்பிள்ளையோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஃபுல் செக்டு ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நான் என்னோடய முகூர்த்தம்க்கு வேர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸோட லுக் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ் டிசைன் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். இதுதான் நான் என் முகூர்த்தம்க்கு வேர் பண்ணியிருந்த ப்ளவுஸ் அண்ட் சாரீ. அடுத்து மேரேஜ் முடிஞ்சதும் மரூன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வேர் பண்ணியிருந்த சாரீ இந்த சாரீ தான். ட்ரை கலரில் இருக்கும், 3 கலரில் இருக்கும். இது வந்து க்ரீன், ரெட் அண்ட் கோல்டன் 3 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். இதோட பல்லு வந்து ஃபுல் டார்க் க்ரீனில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சாரியோட க்ரீன் ப்ளவுஸ் தான் இது. வந்து இதை தான் நான் வந்து முகூர்த்தம் கூரை சாரீக்கோ வேர் பண்ணிக்கிட்டேன். அதனால் இந்த சாரீக்குமே நான் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணாத உடனே அந்த ஃபங்க்ஷன் வச்சதுனால ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணலாம் டைம் தர மாட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸே போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் அது. நான் வந்து இதை தான் வந்து கூரை சாரீக்கு போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாரீ மாற்றவும் இதுக்கும் இதே போட்டுக்கிட்டேன். மேரேஜ் தீம்லேயே பண்ணியிருந்தேன். எனக்கு மேரேஜ் தீம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அந்த தீம் பேஸ்ட் பண்ணி கான்செப்ட்லேயே நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ட்ரை கலர் சாரியோட லுக். அடுத்து 2 டேஸ் கழித்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு நான் வந்து இந்த சாரீ வேர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ அண்டு கோல்டன்
சரியோட வரும் பார்டரில் வந்து ஃபுல்லாக கல்யாண தீம் தான் வந்து வீவ் பண்ணியிருப்பாங்க. யானை, கல்யாண பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாம் ஊர்வலமாக போகிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த சாரியோட ப்ளவுஸை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நலங்கு வச்சப்போ ஹல்திக்கு நான் வந்து ஒரு டார்க் க்ரீன் சாரீக்கு போன வீடியோவில் வேர் பண்ணியிருந்தேன்னு உங்ககிட்ட காட்டியிருப்பேன். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் அது. அதை வந்து நான் அந்த நலங்கு சாரிக்கும் இந்த சாரிக்கும் ஒன்றா போட்டுக்கலாம், ஒரே ப்ளவுஸாக இருக்கட்டும்னு நான் வந்து அதை டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோட சாரீ தான் இது. வந்து நான் வந்து முக்கால்வாசி இந்த மேரேஜ் கான்செப்ட்லேயே தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வெட்டிங் கான்செப்ட்லேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதனால நான் வந்து அந்த பேட்டர்ன்லேயே நிறைய சூஸ் பண்ணேன். இதுதான் இந்த சாரியோட லுக். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் யாருக்காவது இனிமேல் தான் மேரேஜ்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இனிமேல் தான் மேரேஜ் நடக்க போகுதுனாலோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் நிறையா ஐடியாஸ்லாம் கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.